பேர் அன்னராணி. நான் சென்னை சூளைமேடில் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த 1000 கடையில் என்னோட கடையை ஒன்று. எனக்கு வந்து 3 lakh சப்சிடி கொடுத்துருக்காங்க. மேலே இன்னும் நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நான் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு இப்போ வந்து பேங்க் லோனும் 1 lakh அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் மெடிசன்ஸு அப்புறம் பிராண்டட் மெடிசன்ஸ் வந்து நல்ல டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 30 to 75% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாள் வந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் ஃபார்மசிஸ்ட். ஆனா இப்போ நான் வந்து வேற ஒரு ஃபார்மசிஸ்டோடைய ஒப்புதல் மூலமா நான் இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜெனரிக் மெடிசன் எதெல்லாம் ஜெனரிக் மெடிசன் எல்லா மெடிசன்ஸுமே ஜெனரிக்ல வரும் சார். எல்லா மெடிசன்ஸுமே ஜெனரிக்ல வரும். பிராண்டட் ஜெனரிக் அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவும் இல்லை. அப்ராக்ஸிமேட்டா அதிக அளவுல இந்த டயபெட்டிஸ் இருக்கவங்க சுகர் பிபி பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி மாத்திரை எவ்வளவு விலைக்கு கிடைக்கும்? சுகர் டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 rupeesலேருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது சார். பிபி டேப்லெட்டும் வந்து 19லாம் இருக்குது. அட்டார்வஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா 19 ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 19ல தான் இருக்குது, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து பிபி பேஷண்ட்டுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறதுனால வேற ஒரு பர்சன் எனக்கு அங்கே கடை தந்துட்டாங்க. தேங்க்யூ சார். என் பேர் அஜித் குமார். நான் கொடிங்கூர் பகுதியிலேருந்து வரேன். பி ஃபார்ம் படிச்சிருக்கேன். இந்த முதல்வர் மருந்தகம் ஸ்கீம் பற்றி ஃபார்மசிஸ்ட் வெப்சைட் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. இது மூலமாக கவர்மெண்ட் அரசு நம்மளுக்கு 3 லட்ச ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டது. இந்த 3 லட்சத்தில் 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் மீதி 1.5 லட்சம் மருந்துகளுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம மற்ற மெடிக்கல்ஸை விட நம்ம முதல்வர் மருந்துகளில் 20 முதல் 90% வரையும் நம்மளுக்காக டிஸ்கவுண்ட் தராங்க. இப்போ மற்ற மெடிக்கலில் ஒரு சுகர் டேப்லெட் எடுத்துக்கலாம் 110 ரூபானா, நம்மளோட மெடிக்கலில் ஒரு 40 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி குறைந்த விலையில் இருக்குது. இதால் மக்களுக்கு ரொம்ப பயன்பாடு உள்ளது. எங்களை மாதிரி பி ஃபார்ம் படித்தவங்களுக்கும் ஒரு ஒரு என்டர்பிரனராக இருக்கிறதுக்காக அரசு நம்மளுக்காக முதலமைச்சர் அவர்கள் நம்மளுக்காக பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஜெனரிக் மெடிசன்லாம் ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரிக் மெடிசனில் இதெல்லாம் அதில் உதாரணத்துக்கு சொல்லி ஜென்ரிக்கில் சுகர் டேப்லெட்ஸ், பிபி டேப்லெட்ஸ், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி நம்மளுக்கு டெய்லி டே டு லைஃப்பில் பிரச்சனை என்ன வருதோ அது எல்லாமே குறைந்த விலையில் இருக்குது. நம்ம டே டு லைஃப் 70 ரூபாய்க்கு நம்ம ஒரு சுகர் மாத்திரை வாங்கினோம், இதுலேயும் நம்மளுக்கு 20 ரூபாய்க்கு கிடைக்கும். ஃபியூச்சர் எல்லாமே நம்மளுக்கு இது வரைக்கும் ஜென்ரிக் தான். இனிமேல் வெளிநாட்டில் ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாமே ஜென்ரிக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே இந்தியாவில் மட்டும்தான் பிராண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ பிராண்டு போய் ஜென்ரிக் தான் இப்போ இந்தியா ஃபுல்லாக வரப்போகுது. இதை வந்து முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்ல கொண்டு வந்துட்டார். இப்போ ஒரு 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 குடும்பத்தில் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்கிறவங்க மாத்திரை வாங்கிட்டு இருக்காங்க வெளியில் ப்ரைவேட்டில். இப்போ அவங்களுக்கு முதல்வர் மருந்தகத்தில் வாங்குறது மூலமாக எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறைய வாய்ப்பு? இப்போ அவங்க மாதம் அவங்களுக்கு 2000 3000 செலவு வந்தால் இதில் வெறும் 300-400 ரூபாய்க்கே அவங்களுக்கு அந்த செலவு போயிடும். 75% அவங்களுக்கு சேமிப்பு மிச்சப்படும். சிஎம் எதுக்கு உங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க? சிஎம் எதுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்துக்கிறோம்னா, நாங்கள் மகளிர் குழுவில் இருக்கிறோம். முதல்ல 8 லட்ச ரூபாய் வாங்கினேன், கட்டிட்டோம். இப்போ மகளிர் குழுவில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே பயணிச்சில் வாங்கினேன், எங்களை மின்னுக்கு வர முடியல. இப்போ மகளிர் குழுவில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஐயா முதலமைச்சர் ஆதரில் முன்ன ஒரு 90,000 ரூபாய் எனக்கு தள்ளுபடி வந்தது. இப்போ கொஞ்சம் வேற லெவலில் போய்க்கு நிற்கிறோம். குழந்தைங்க படிக்கிறாங்க. இப்போ நம்ம ராஜகோளம் பேங்கில் கூட்டுறவு வங்கியில் எங்கள் மேனேஜர் ஐயா இன்னைக்கு நாங்கள் 8 லட்ச ரூபாய் கொடுத்தாரு, நாங்கள் திருப்பி கட்டிட்டோம். இப்போ எனக்கு நம்பிக்கை வந்து 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு முதலமைச்சர் கையால். நாங்கள் வாங்குறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாங்கள் 12 பேர் இருக்கோம். நாங்கள் வந்து தமிழ்நாடு டிரான்ஸ் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம். தமிழ்நாடு அளவில் திருநர் பாலின சங்கம்னு இருக்கும். எங்களுடைய அமைப்பில் வந்து சாதிக்க பிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு சமூக அமைப்பு பெரிய அளவில் வந்து செயல்பட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டில் அவங்க வந்து ஒரு ஆடையகம், சாதிக்க பிறந்தவர்கள் ஆடையகம் அப்படின்னு ஒரு ஆடையகத்தை வந்து இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் பேர் அங்கே போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இங்கே இருக்கோம். அந்த ஆடையகத்துக்கு வந்து இப்போ நாங்கள் நிறைய மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுவோம்ல, இந்த கூட்டுறவுத்துறை மூலமாக கொடுத்துருக்கிற கடன் மூலமாக எங்களோட அந்த ஆடையகத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துவோம். நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி அதர் ஸ்டேட்ல இருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பொக்கெட்டில் வந்து நாங்கள் பெரிய லெவலில் பண்ணுவோம். அரசு நிறைய இது மாதிரியான பொதுமக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வராங்க. இதில் டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு
எல்லா வகையிலும் எல்லா சலுகைகளும் கிடைக்குதா? எல்லா சலுகைகளும் கிடைக்குது. பட் வந்து நாங்க எதிர்பார்க்கறது என்ன, கல்வி வேலை வாய்ப்புல வந்து ரிசர்வேஷன் எதிர்பார்க்கிறோம். அதுக்கு தமிழக அரசு திருநம்பிகள் இடைப்பாலினத்திற்கான தனி கொள்கையை கொடுக்கணும், தனி கொள்கை பாலிசி வந்து கொண்டு வரணும். இப்ப கேரளாவில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான பாலிசி இருக்கு, கர்நாடகாவில் அந்த பாலிசி இருக்கு, ஒரிசாவில் அந்த பாலிசி இருக்கு. இப்ப சவுத் ஜோன்ல பாலிசி 3 ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் முன்ன நிலவாரியம் கொண்டு வந்தது தமிழக கவர்மெண்ட் தான். ஆனா வந்து தமிழக அரசு முதல்ல பாலிசி கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா இப்பதான் திராவிட மாடல் அரசு அமைஞ்சிருக்கு. ஏன்னா 2008 தான் அவங்க கொண்டு வந்தாங்க மொத்தமா டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு. இப்போ அவங்க வந்து டிரான்ஸ் பாலிசி தனியாக கொண்டு வரணுங்கிறது எங்களோட ஆசை. உங்க பேர் மேடம்? அருணா, தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்.